ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம் பல வரலாறுகளிடை தொடர்பு தொடர்ச்சி. இது இங்கே மாயவரத்தில் மட்டுமே தெரிந்த கதை. காசி இங்கே இருந்து 1000 மைலுக்கு அப்பால் இருக்கிறது. காசியில் கங்கையில் இருக்கிற பல கட்டங்களில் காட் என்று சொல்லுவார்கள். கேதார் காட் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கேதார் காட்டில் அதை குறித்த ஸ்தல புராணம் சொல்லப்படுகிறது. அதிலே நாதசர்மா அனவத்யை என்ற பிராமண தம்பதி ஸ்நானம் செய்த இடம் அது என்று வருகிறது. நாதசர்மா கதை நம்மூர்காரர்களுக்கே அதிகமாக தெரியாது. ராமர், கிருஷ்ணர், ஹரிஷ்சந்திரன், நளன் முதலியவர்களைப் போல தேசம் முழுவதும் தெரிந்தவரில்லை அவர். அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இங்கே மாயவரத்தில் சொல்கிற புராண கதையும் 1000 மைல் தாண்டி காசியில் சொல்வதும் டேலி ஆகிறது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாயிருக்கிறது. ஸ்தல புராணங்களை நம்புவதற்கில்லை என்று சொல்வது எவ்வளவு தப்பு என்பதற்கு திருஷ்டாந்தமாகத்தான் இதை சொன்னேன். காசிக்கும் காஞ்சிக்கும் நடுவே 1000 மைலுக்கு மேல் இருக்கிறது. காசியில் அன்னபூர்ணி விசேஷம். காஞ்சிபுரத்திலும் ஜெகன்மாதா 32 தர்மங்களை பண்ணும்போது அன்னதானம் பண்ணியிருக்கிறாள். காமாட்சி ஆலயத்தில் கர்ப்பகிரகத்தின் நுழைவாசலுக்கு நேரே அன்னபூர்ணேஸ்வரிக்கு சந்நிதி இருக்கிறது. அதன் விமானத்தில் தக்ஷிண தேசத்தில் வேறே எங்கேயும் இல்லாத விதத்தில் 6 சிகரங்கள் இருக்கின்றன. ஏன் இப்படி இருக்கிறது என்பதற்கு பதில் காசியில் கிடைக்கிறது. காசியில் அன்னபூர்ணி விமானத்தில் இதே மாதிரி 6 சிகரங்கள் இருக்கின்றன. அதன் அச்சாகத்தான் இங்கே 1000 மைல் தாண்டி காஞ்சியிலும் இப்படி இருக்கிறது. சின்ன விஷயங்களில் கூட இவ்விதம் தேசத்தின் வெவ்வேறு கோடிகளில் உள்ள ஸ்தலங்களில் ஒற்றுமை இருப்பதால் க்ஷேத்திர ஐதிஹ்யங்களை லேசாக தள்ளிவிடுவதற்கில்லை என்று தெரிகிறதல்லவா? ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.